கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 6 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆபத்து நேரத்தில் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் தேவன் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று. நாம் ஆபத்திலே இருக்கும் பொழுது நம்மை தனியே விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆபத்து காலத்தில் நாம் அதை குறித்தே பயந்து கவலைப்பட்டிருப்பதை விட்டுவிட்டு நாம் ஆபத்து நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. முந்தைய வசனங்களை வாசிக்கும் பொழுது கிழக்கிலும் மேற்கிலும் எங்கிலும் இருந்து பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளதென்று சொல்லுவார்கள். ஏனென்றால் கர்த்தரால் அவர்கள் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசி தாகம் ஆத்துமா தொய்ந்ததாக அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், அவர்கள் போய் சேர வேண்டிய ஊரை அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது, அறியாமல் இருந்தார்கள். எங்கே இருப்பது, எங்கே தாபரிக்கிறது என்ற ஒரு சரியான அவர்களுக்கு திட்டமோ தெளிவோ இல்லாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வெளியில் பசியோடு தாகத்தோடு ஆத்துமா தொய்ந்ததாக அலைந்து தெரிந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தங்கள் அந்த ஆபத்தான நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த ஆபத்து நேரத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவர்களை விடுவிக்க வல்லமையுடையவர் என்ற விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவர்களுடைய வாழ்க்கையில் எது இல்லாமல் இருந்ததோ, எதற்காக பிரயாசப்பட்டார்களோ, அந்த தாபரிக்கும் ஊரை போய் சேர சரியான வழியிலே அவர்களை தேவன் வழி நடத்தினார். ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை தேவன் கேட்டார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்ற ஜனங்கள் தேவன் மனுபுத்திரருக்கு நன்மை செய்கிறவர் என்று அறிந்து கர்த்தரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உண்மை என்னவென்றால், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் நிச்சயமாகவே இந்த இக்கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட்டு நாம் விடுவிக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், கர்த்தருக்குள்ளே நாம் வளருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் ஆபத்து நேரத்திலே நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு செவி கொடுத்து எங்கள் இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கிற தேவன் என்பதை திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் செய்து அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து நீர் விடுவித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாறு செபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம்
எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் bless யூ.